அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரேஸ்கோர்ஸ் வழக்கு தொடர்பான தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உரிமையியல் வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரிய மனுவின் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள். குத்தகை பாக்கி 730 கோடி ரூபாய் செலுத்தாதை அடுத்து சென்னை ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்துக்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. உத்தரவை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி RM டீகாராமன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் துஷ்யந்தவே மற்றும் P. வில்சன் ஆஜராகி வாதிட்டனர். அப்போது அவர்கள் குத்தகை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு நிலம் சுவாதீனம் எடுக்கப்பட்டு விட்டதால் உடனடியாக நிவாரணம் கோர முடியாது எனவும் பல தகவல்களை மறைத்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வாதிக்கப்பட்டது. சீல் வைக்கப்பட்ட அன்றே நிலம் சுவாதீனம் எடுக்கப்பட்ட போது எந்த போராட்டமும் இல்லாமல் நிலம் சுவாதீனம் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ரேஸ் கிளப் இடத்தில் பசுமை பூங்கா அமைக்கப்பட்டால் சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் என்றும் வாதிடப்பட்டது. அதே போல சென்னை மாவட்ட ஆட்சியர் சார்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் ஆஜராகி வாதிட்டார். இதனையடுத்து ரேஸ் கிளப் சார்பில் மூத்த வழக்கறிஞர் AL சோமயாஜி ஆஜராகி குத்தகைக்கான காலம் முடிந்தாலும் முறையாக நோட்டீஸ் அளிக்காமல் காலி செய்ய வலியுறுத்தக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாதிட்டார். ரேஸ் கிளப்பில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் மூலம் ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் வரை வரி வருவாயாக அரசுக்கு கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டது. குதிரை பயிற்சியாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் கிளப் மூடப்பட்டால் அங்கு பணியாற்றி வரும் குதிரை பயிற்சியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து அவசரமாக விசாரிக்க கோரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.